பாஸ்டர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோபாத்து. இவன் தான் ஒரு இல்லை ஜீனியஸ்ன்னு சொல்கிறீங்களா? சில சைக்கோபாத்துலாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அந்த லேடி வந்து வருவா. உடனே வந்து சிக்ஸ்த்து சிஸ்டர் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க, ரொம்ப அர்ஜென்ட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே அந்த பிரின்சஸ் தான் வந்து என்ன சொல்லுவார்னா, இவங்க வந்து உங்களை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, யார் சைக்கோ அப்படின்னு சொல்கிறப்போ, சாரி நான் வந்து ரொம்ப உங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த ஜியாங் வந்து கேட்பான். ஜியாங் கேட்குறப்ப உடனே அங்கே இருக்க வந்து லீயும் அந்த இன்னொருத்தன் இருப்பான்ல அவனையும் வந்து பார்த்துட்டு, ஓ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்ஷன் அகாடமியில் இந்த வருஷத்தில் வந்து ஜீனியஸுங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப, இதான் என்ன பண்ணுவான்னா, என்னுடைய பேர் லீ குங் ஃபாங், என்னை நீங்கள் லீனே கூப்பிடலாம், நான் தான் அந்த ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய அழகை வந்து ரசிச்சுட்டு, இவளுக்கு வந்து 19 வயசு தான் ஆகுது, அதுங்காட்டியும் வந்து இவள் அடுத்த லெவல் பீக்கில் வந்து இருக்காளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்ன பியூட்டிஃபுல்லான உமான்னு சொல்லிட்டு வந்து தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இதில் என்ன சர்ப்ரைஸ் இருக்குது, இந்த வருஷம் எண்டில் வந்து நிறைய ரெக்கார்டு வந்து இருந்ததாக வந்து கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவள் கேட்டுட்டு, இங்கே ஆனால் பீப்புள் கம்மியாக இருக்காங்களே, இது வந்து ரொம்ப வந்து மோசம், அப்பா வந்து இது போல் ஆட்களையா வந்து சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அந்த பிரின்சஸ் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, உடனே வந்து அங்கத்தில் வந்து குயின் ஃபாங் தான் வந்து உள்ளே வருவான். குயின் ஃபாங் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கவங்க எல்லாரும் வந்து குயின் ஃபாங்க்கு வந்து வணக்கம் வச்சுக்கிறப்போ, யாங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெஜஸ்டிக்கோட 4th வந்து சன்னு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வந்து நடந்த வருஷத்தில் வந்து ரொம்ப அடிப்பட்டதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டான்ஜான் அகாடமியில் வந்து குயின் ஃபாங்கும் இந்த பிரின்சஸ் லியானும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு அவங்க நடுப்புற வந்து அடிப்பட்ட விஷயத்தெலாம் வந்து காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரின்சஸ் தான் வந்து பிரதர் குயிக்கும் என்னுடைய பிரதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகை வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு, அந்த எக்ஸாமில் வந்து என்னுடைய பிரதரை வந்து குயின் ஃபாங் வந்து தோக்கடிச்சதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவோம் நினச்சிப்பா. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 4th பிரதர் நீங்கள் வந்து இன்னும் ஹீல் ஆகலையா, உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து இந்த வருஷம் அகாடமிலேருந்து வந்த குப்பைங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து கேட்பான். இவங்களாம் வந்து பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து வளர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் குயின் ஃபான் சொல்லுவான். அதை சொன்னதுக்கப்புறம் வந்து உடனே எதிர்க்கிறவன் தான் வந்து இவன் பேர் தான் இன்னைக்கான கொஸ்டின், யார் வந்து கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். அவன் வந்து உன்னுடைய வார்த்தையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணு, ரொம்ப அரகென்ட்டாக நடந்துக்கிறேன், நான் அவனுடைய ஸ்வாடை வந்து எடுக்கிறப்போ நான் என்ன சொன்னேன், நீ ரொம்ப வீக்காக இருக்குன்னு தான் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, உடனே வந்து உன்னுடைய ஸ்வாடை எடுத்து பவரை வந்து யூஸ் பண்ணுறப்போ, நீ வந்து என் கூட வந்து ஃபைட் பண்ண நினைக்கிறியா, என் கூட வந்து ஃபைட் பண்ண நினைக்கிறியா, நான் ஒரு ஸ்டெப்பாக வந்து முன்னாடி வருவான். அவங்ககிட்ட இருந்த வந்த பவர் தாங்க முடியாமல் இவன் என்ன பண்ணுவான்னா முட்டி போட்டு அப்படியே வந்து உக்காஞ்சிருவான். நான் அவங்ககிட்ட குயின் ஃபாங் கிட்ட இருந்து அந்த சக்தி மூலிமா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிளாஸ்டே வந்து பண்ணுவான் அவன். உடனே இவன் பின்னாடி தூக்கி எறியப்போ, குயின் ஃபேன் நீ என்ன பண்ணுற, நீ வந்து பேலஸுக்குள்ளே இருக்கிற, இதை ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறப்போ, உடனே 4th அந்த பிரின்சஸுடைய கையை வந்து இன்ஜுரி பண்ணிவிட்டு, பிரின்சஸ் அண்ட் என் மேஜஸ்டிக் ரொம்ப ஆங்க்ரி ஆக்காதீங்க, இங்கே மார்ஷல் ஆர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திறமையாக இருக்குங்கிறத வந்து நான் பார்க்கறதுக்காக தான் நான் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குயின் ஃபாங் வந்து சொல்லுவான். அந்த 4th பிரின்சஸ் வந்து அடிப்பட்டவரை வந்து பார்த்துட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, நான் பரவாயில்ல நான் கரெக்ட் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்போ, உடனே அந்த குதிரை வண்டி வந்து நிற்கும். என்னுடைய லிட்டில் சிஸ்டர் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்ஷான்னு சொல்லிட்டு வந்து இந்த பிரின்சஸ் போய் பார்க்குறப்ப நம்ம ஹீரோ தான் வருவான். அவன் வெளியே வரத்த வந்து பார்த்துட்டு, ஏய் யாரா நீ இதுக்குள்ளேருந்து வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவள் தடுமாறி கீழே விழ போகிறப்போ, நம்ம ஹீரோ வந்து அவளை தாங்கி பிடிச்சி வந்து அப்படியே வந்து தரையில் நிற்க வைப்பான். நிற்க வச்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கேட்பாடி, யாருடா நீ, என்ன தைரியம் இருந்தால் என்னுடைய லிட்டில் சிஸ்டர் வண்டியில் நீ வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, உடனே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டி முறிச்சிட்டு கீழே இறங்கி நடந்துருவான். குஞ்சானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, அப்போ தான் வந்து குயின் ஃபேங்க் வந்து நம்ம ஹீரோவை வந்து பார்ப்பான். ஹீரோவை வந்து பார்த்துட்டு அப்போ உடனே வந்து ஏய் யாருடா நீ அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து அதை கண்டுக்காமல் உள்ளே போயிட்டே இருப்பான். இவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து வேகமாக வரும்போது நம்ம ஹீரோ வந்து 2-3 அட்டாக் பண்ணுவா. உடனே அந்த லின்ஷான் என்ன பண்ணுவான்னா வேகமாக ஓடி வந்து, ஒன்றும் இல்லை இவ தான் குயின் ஃபேன், இவன் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து குளிக்க வந்தான், அவன் வந்து ஸ்ட்ரீட்டில் நடந்து வந்தான், நான் வந்து லிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, ஓ டான்ஜான் அகாடமி சாம்பியன்ஷிப்பில் எண்டில் வந்து இவன் தானே இவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுவான். உடனே வந்து லிங்ஷான் யார் இந்த ஸ்டூபிட் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறப்போ, ஏய் யானையாடா ஸ்டூபிட் கேர்ள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளுடைய பவரை வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுவாள். இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமேட்டு அந்த கேரக்டர் பேர் வந்து வாங்கு, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேரக்டர்
கேரக்டர் பேர் சொல்கிறாங்கிறத வந்து பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.